ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்ன ஆச்சு, நிஃப்டி 50 சென்செக்ஸ் எப்படி முடிஞ்சுது, ஏன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய செல் ஆஃப் ஆச்சு, 200 பாயிண்ட்டு கிட்ட நிஃப்டி 50 டவுன் ஆச்சு, சென்செக்ஸ் வந்து 757 பாயிண்ட்டு டவுனில் முடிஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். முதல் காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, இந்த யூஎஸ் அமெரிக்கா இந்த சீஸ்ஃபயர் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாள் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாம் எதுவுமே வரல. இன்றைக்கி தான் டெட்லைனு. ஆனால் நேற்றே வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் எத்தனை நாள் இது போஸ்ட்பாண்டு, இன்னும் எவ்வளோ நாளுக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. ஒரு ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் செய்தியில் படித்தேன். இன்னையோட ஏப்ரல் 22ஓட இந்த டெட்லைன் முடியுது. ஆனால் நேற்றே வந்து ஒரு ஃபிக்ஸட் டேட் எதுவும் சொல்லாமல் வந்து இந்த சீஸ்ஃபயரை போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி, அதாவது இன்டெஃபினெட்லி எக்ஸ்டெண்டட் அப்படின்னு தான் சொல்லணும். அதை சீஸ்ஃபயரை ஒரு குறிப்பிட்ட டெட்லைன் எதுவுமே சொல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். ஸோ மார்க்கெட் அது ஒரு பாசிட்டிவாக நியூஸ் இருந்தாலும், பட் க்ரூட் ஆயில் பார்த்திங்களா 99.21 இன்றைக்கி ட்ரேட் ஆகிற ரேஞ்சு. இந்த லெவலில் க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி ஏறும் பாருங்கள். டவ் வந்து நேற்று 293 பாயிண்ட்டு டவுனு. சரி, இதை நம்ம அப்புறம் செக் பண்ணுவோம். இருந்தாலும் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இதுதான். அது இல்லாமல் வந்து காலையில் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பெரிய லெவலில் பாசிட்டிவாகவே இல்லை. இன்றைக்கி மெயின் காரணம், நம்ம மார்க்கெட் இறங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எதுனா இந்த HCL ஐடி செக்டர் தான். அவன் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தான். அதோடு அவனோட போனது பத்தாத இந்த டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸு, விப்ரோ எல்லாருமே சேர்ந்து மார்க்கெட்டை பெரிய லெவலில் கீழே கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பேங்க் செக்டர் கூட பெரிய லெவலில் கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள். ஆனால் அவன் தாக்கு பிடிச்சிக்கிட்டே இருந்தான் பேங்க் நிஃப்டி. பட் கடைசி நேரத்தில் செல்லிங், அதனால் அவனும் கீழே விழுந்துட்டான். இன்றைக்கி மார்க்கெட் மெயினாக இறங்கிறதுக்கு காரணம் இந்த ஐடி செக்டர் தான். ஐடி செக்டரில் மிகப்பெரிய டவுன் ட்ரெண்டு, அதனால தான் மிகப்பெரிய டவுனு இன்றைக்கி. பத்தாவதுக்கு குளோபல் டென்ஷன், ஆயிலோட ப்ரைஸ் வந்து அன்சர்டனிட்டி பாருங்கள். நம்ம நேற்றோ என்னமோ தான் பார்த்தோம், 92, 91, 94 அந்த ரேஞ்சில். இன்றைக்கி 100 கிட்ட நெருங்கிடுச்சு. நேற்று எஃப்ஐஏ செல்லிங், ஹெவியான செல்லிங். இன்றைக்கும் எஃப்ஐஏ செல்லிங்கில் இருப்பாங்க. எஃப்ஐஏஸ் ஏன் செல்லிங் பண்ணுறாங்கன்னா, நம்ம ரூபாவோட மதிப்பு டிப்ரிஷியேஷன் ஆகிட்டே இருக்கு. ஓவரால் சென்டிமெண்ட் ரொம்ப ஸ்லைட்லி நெகட்டிவ் அண்ட் சைட்வேல தான் இருந்தது மார்க்கெட். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ஒரே வரியில் சொல்லணும்னா ஸ்லைட்லி நெகட்டிவ் அண்டு சைட்வே. இங்கே பாருங்கள், இந்த சைட்வேவை இது சென்செக்ஸு 10.45 நம்ம போட்டிருந்த அந்த பேஸ் லைனையும் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளேயே தான் எத்தனை மணிக்கு 10.45 3:30 மணிக்குள்ளே முடிச்சிட்டான் இன்றைக்கி. ஓகேங்களா. நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு எப்படி இருக்கும், நாளைக்கு இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் என்ன ஆகும், இந்த சீஸ்ஃபயர் ஈரான் அமெரிக்கா சீஸ்ஃபயர் கூட கரெக்டான டெட்லைன் சொல்லாமல் ஒரு ஓவராலாக ஒரு ப்ரெஷரை பேஸ் பண்ணி 2-3 நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எத்தனை நாள் எக்ஸ்டெண்ட்னு கரெக்டாக சொல்லவே இல்லை. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மறுபடியும் யூஎஸ் மார்க்கெட்டில் நம்ம ஏடிஆரில் ட்ரேட் ஆகக்கூடிய ஐடி செக்டர்லாம் விழும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து $99 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு சைட்வேலையோ இல்லை ஒரு ரெக்கவரி பவுன்ஸோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் நேற்று நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் ஒரு புல்லி சிக்னல் கொடுத்துருக்கு, RSI 60க்கு மேலே இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி அந்த எண்ணத்தையே குழி தோண்டி புடச்சிச்சு மார்க்கெட்டு. ஏன்னா ஓப்பனே ஒரு டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கிக்கிட்டே தான் இருந்தது. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மார்க்கெட்டில் இன்றைக்கும் அந்த 9:15 அந்த 10:30க்குள்ளே ட்ரேட் பண்ணால், அதுவும் புட் சைடில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். அதுக்கப்புறம் பெரிய லெவல் ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஏன்னா சைட்வேலேயே தான் இருந்தது மார்க்கெட்டு. அதே மாதிரி தான் சென்செக்ஸும் இருந்தது. இன்றைக்கி சென்செக்ஸில் போஸ்ட் மார்க்கெட் என்னன்னு பார்த்தா, இன்றைக்கி நான் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணேன். இன்றைக்கி சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணதில் பெரிய லெவல் ப்ராஃபிட் பண்ண முடியல. ஏன்னா மார்க்கெட் பெரிய லெவலில் ஏறவே இல்லை.
இன்றைக்கி பெரிய லெவல் ப்ராஃபிட் இன்றைக்கும் பண்ண முடியல. உண்மையை சொன்னால் நேற்றும் பண்ண முடியல, இன்றைக்கும் பண்ண முடியல. ஆனால் ப்ராஃபிட்டபிளாக தான் முடித்தேன். ப்ராஃபிட்டபிளாக முடித்தாலும் ப்ரோக்கரேஜ் கமிஷன் அதெல்லாம் போனால் கூட கைக்கு எவ்வளோ வரும்னு தெரியல. ஏன்னா சென்செக்ஸ்னும் போது கொஞ்சம் ஃபுல்லாகவே இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஒரு 2 ட்ரேடு தான் பண்ணேன். மீதி 4மே சென்செக்ஸில் தான் பண்ணேன். ஒரு சைடு ப்ராஃபிட், ஒரு சைடு லாஸு, ஒரு சைடு ப்ராஃபிட், ஒரு சைடு லாஸு. அந்த கடைசி இந்த 2 ட்ரேடு நிஃப்டி 50ல் பண்ணதில் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணேன். அதனால் ப்ரோக்கரேஜ் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னு தெரியல. வந்தால் தான் தெரியும். 7 ட்ரேட் பண்ணிட்டேன் இன்றைக்கி. கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டேன், கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் உண்மை. அதனால் இன்றைக்கி பெரிய லெவல் இன்றைக்கும் ப்ராஃபிட் பண்ண முடியல மார்க்கெட்டில். நிஜமாலுமே என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் அதே மாதிரி தான். ஏன்னா இதில் நான் இன்றைக்கி சென்செக்ஸ் பண்ணதுனால என்னால் பண்ண முடியல. ஆனால் நிஃப்டி 50ல் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் கொடுத்ததில் இந்த கேண்டில் கொடுத்தேன். ஒரு பாட்டத்தில் நான் நேற்று தான் சொல்லியிருந்தேன், ஒரு ரீடெஸ்ட்டு, ஒரு சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு. இது தாங்க அது. நேற்று நான் ஒரு ஆடியோவில் சொன்னதுக்கு எக்ஸாம்பிள் இது தான். இது வந்து நம்ம சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம். பேஸ் லைனாக இருந்தது. இந்த சப்போர்ட்டை உடச்சி தொட்டுட்டு மேலே போயிருக்கான். இது மேலே போயிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு, நமக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், ஒரு ரீடெஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னேன். இதுதான் இந்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போச்சு பார்த்தீங்களா? இதுதான் இந்த பவுன்ஸ். ரீடெஸ்ட்டில் ஒரு பவுன்ஸ் வரும்னு நான் நேற்று சொன்னேன்ல, அதுதான் இந்த சினாரியோ. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஆப்ஷன் பையர் வந்து உள்ளே வரணும் அப்படின்றத நேற்று ஒரு ஆடியோவில் சொன்னதை இன்றைக்கி கண்கூடாக உங்களுக்கு விசுவலாகவே காட்டுறேன். ஓகேங்களா? இதுதான் ரீடெஸ்ட். அதே மாதிரி இப்போ இந்த ரெசிஸ்டண்ட்டு வந்து டச் பண்ணிட்டான்னு வச்சுங்க. டச் பண்ணிவிட்டு மேலே உடைக்காமல் இந்த மாதிரி மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து நிற்கிதா? அடுத்த ரீடெஸ்ட் இதை வருது பாருங்கள். இந்த கேண்டில் போய் இதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் இறங்குறான். ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன். அப்போ அடுத்த கேண்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய லெவலில் இறங்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே அது சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான் சொன்னது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில். இதில் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எப்போவுமே இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருப்பேன். என்னுடைய இந்த ரெசிஸ்டண்ட்டு, அந்த சப்போர்ட்டு லெவல், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுவேன். இந்த கேண்டிலில் நான் கொடுத்தேன். அதனால் நல்ல ப்ராஃபிட் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில். நான் அந்தளவுக்கு பண்ணலை உண்மையை சொன்னால். ஏன்னா நான் சென்செக்ஸில் இருந்ததுனால இதெல்லாம் நான் பண்ணலை. நான் இங்கே தான் பண்ணேன். ரெண்டு கடைசி நேரத்தில் பண்ண கால்ஸ் வந்து இங்கே பண்ணேன் புட் சைடில். அதனால் ப்ராஃபிட்டில் வந்தது. ஏன்னா ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுமே, இல்லைனா நம்ம பாக்கெட்லேருந்து தான் கொடுக்கணும். அதனால் அந்த 2 ட்ரேட் பண்ணேன், அதில் ப்ராஃபிட் பிடிச்சேன். அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி நடக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டில் SGX நிஃப்டி க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டு இப்போது இதை டவ் 30, S&P 500, நாஸ்டாக் கம்போசிட்டில் நம்ம நேற்றே பார்த்துட்டோம். எல்லாமே இறங்கி தான் இருந்தது. டவ் வந்து 294 பாயிண்ட் டவுனு, இவன் 46 பாயிண்ட் டவுனு, நாஸ்டாக் கம்போசிட் 145 பாயிண்ட் டவுனு. இப்போ நடக்கிற ட்ரேடாக வருது. FTSE வந்து 5 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, CSE 14 பாயிண்ட் மைனஸு, டேக்ஸ் வந்து இவன் எல்லாம் மைனஸில் இருந்து இப்போ +10 வந்திருக்கான். நிக்கி வந்து இவன் காலையிலேயே க்ளோஸ் ஆனதுனால பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கான். இல்லைனா இவனும் டவுனில் தான் முடிஞ்சிருப்பான். ஆங்சங் -324, ஷாங்காய் கம்போசிட் 21 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நம்ம NSE நிஃப்டி 199, BSE சென்செக்ஸ் 757, STI வந்து 12 பாயிண்ட் மைனஸ், காஸ்பி 30 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, US டாலர் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம USD INR வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்டு லிட்டில் பிட் ஏறி இருக்குது. ஏன்னா கோல்டு ஏறி இருக்கா? என்னங்க இது அதிசயமாக இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து 90 கிட்ட இருக்குது. கோல்டு எப்படி ஏறிச்சு? டாலர் ஏறுது, கோல்டும் ஏறி இருக்குது. இது ஏதாவது ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியாக இருக்குமோ என்னவோ தெரில. கோல்டில் வித்தியாசமாக இன்றைக்கி வேறு விதமாக இருக்குது கோல்டு. ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. நம்ம அதை பார்த்தோம். பிரெண்ட் க்ரூட் ஆயில் எவ்வளோ இருந்தது நம்ம பார்க்கும்போது 99 இருந்தது. இப்போ $99.16 ட்ரேட் ஆகுது.
ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கோல்டு எப்படி ஏறுதுன்னே தெரியல. சரி, இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். டவ் ஃபியூச்சர் இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். டவ் ஃபியூச்சர் வந்து 323 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ மணி வந்து 5:45 ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் 225 பாயிண்ட்டில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போ எவ்வளோ பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது? 4 பாயிண்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நம்ம மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து ஐடி செக்டார் சரியில்லை. ஏடிஆரில் ஐடி செக்டார்ஸ்லாம் ட்ரேட் ஆகுது அமெரிக்கா ஏடிஆரில். அப்போது இன்ஃபோசிஸ் மற்ற ஏடிஆர் ஸ்டாக்கெல்லாம் அடிபடிச்சா நாளைக்கு நமக்கு ஒரு கேப் டவுன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டு வந்து ஐடி செக்டாரால் தான் இறங்கியிருக்கு. ஓகேங்களா, அதுதான் மெயின் ரீசன். மார்க்கெட்டை இந்தளவுக்கு கீழே கொண்டு வந்தது அதுதான். அதுக்கப்புறம் இந்த ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி இதுவும் லைட்டாக இறங்கி தான் இருக்குது. அதனால தான் மார்க்கெட்டில் இவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்கு. சரி, நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட், இன்றைக்கி நைட்டு யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அதை பொறுத்து நமக்கு கேப் டவுன் கேப் அப் அப்படின்றது ரெகுலராக நமக்கு நடக்கக்கூடியது. ஐடியோட இம்பேக்டும் இருக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில். எப்படியோ ஒரு கேப் டவுன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் 100 கிட்ட இருக்குது. அப்போ அது போக 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 யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எல்லாமே விழ தான் செய்யும். இது பேஸு. இது வந்து நிஃப்டி 50 24,367 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 378ன்னு காட்டுறான். ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,470. இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 24,524 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு வந்து 24,580. இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும். ஏன்னா எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்களே. இல்லை யூஎஸ் அந்த பிரண்ட் க்ரூட் ஆயில் எல்லாம் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால $100 கிட்ட இருக்கிறதுனால ஒரு கேப் டவுன் அகைன் கிடைக்கிறதா இருந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,300. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 24,252. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 24,186. ஓகேங்களா, அதுக்கும் கீழே வந்தால் அந்த 16ஆம் தேதி ஏப்ரல் வந்த 24,114 தான் அடுத்த சப்போர்ட்டு. இந்த 4 சப்போர்ட் வந்து நாளைக்கு இன்ட்ராடே லெவலாக நிஃப்டி 50ல் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸில் வந்தால் இது ஒரு பேஸ் லைனு 78,500 முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 78,747. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா இன்றைக்கி வந்த ஹை 79,012. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா இந்த கேப்பு 79,270 இருக்குது. இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும் சென்செக்ஸில். சப்போர்ட் எங்கே இருக்குன்னா, சப்போர்ட்டு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா 78,187 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 77,912. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 77,532. அதுக்கும் கீழே இந்த கேப் இருக்குது 76,869. அவ்வளோ தொலைவு வருமானு தெரியல. நாளைக்கு நம்ம சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ பாசிபிலிட்டி இங்கே வருமா? இங்கே வர மாதிரி இருந்தால் அப்போ எவ்வளோ பாயிண்ட்டு? 2,100 பாயிண்ட் இறங்கணும். அவ்வளோலாம் இறங்க வாய்ப்பு இல்லை. இந்த 3வது சப்போர்ட் வரையும் வர்றதுக்கு வேணும்னா வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் சென்செக்ஸ்க்கான நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன் கிடையாது. ஓகேங்களா, இந்த லைனை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணால் முழுக்க பண இழப்பு அபாயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நான் இதை பல தடவை சொல்லிட்டேன். இது வந்து நான் போட்டிருக்கிறது என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்காக. இந்த லைன்ஸ் உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படி பண்ணணும். இதை நம்பி மட்டுமே எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. பண்ணால் லாஸஸ் தான் வரும். ஓகேங்களா, இங்கே உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே அட்வைஸ் என்னென்னா, எப்போவுமே இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மணி தான் கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா, அதனால் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் பழைய வீடியோவிலேயே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி சொல்லியிருந்தேன். பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்டு மல்டிபிள் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி காம்போ அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். அதுக்கு உதாரணமும் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை நான் பல தடவை பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி உதாரணமும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஒரு பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகுது. இதுதான் அந்த நான் சொன்னதுக்கான எக்ஸாக்ட் உதாரணம். ஓகேங்களா? இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம்.